இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். அவர் புலம்புகிறதான ஒரு வார்த்தை. எங்க போய் உட்கார்ந்து இருக்கிறாரு? கெபிக்குள்ளாக, ஒரு குகைக்குள்ளாக போய் என்ன செய்திருக்கிறாரு? ஒளிஞ்சு போய் ஒரு குகைக்குள்ளாக உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த குகைக்குள்ளாக உட்கார்ந்துட்டு அங்க இருக்கும் பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டாகி கேட்கிறாரு, எலியாவே, இங்கே உனக்கு என்ன வேலை? இங்கே உனக்கு என்ன காரியம்? எதுக்கு நீ இந்த இடத்துல இருக்கிற? அப்படிங்கிற அந்த சத்தம் கேட்கும் பொழுது அதற்கு அவர் சொல்லுகிறார், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக நான் வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன். அவருக்காக, ஆண்டவரே உமக்காக நான் பயங்கர பக்தி வைராக்கியமா இருந்தேன். இஸ்ரவேல் ஜனங்கள் உம்முடைய உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். நீங்க அவங்களோட ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கையை அவங்க தள்ளி விட்டாங்க. உம்முடைய பலிபீடங்களை அவங்க இடிச்சிட்டாங்க. உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் என்ன செய்தாங்க? கொன்று போட்டாங்க. நான் மாத்திரம்தான் மீதியா இருக்கிறேன். இப்போ நான் மாத்திரம்தான் மீதியா இருக்கிறேன். என்னுடைய உயிரையும் என் பிராணனையும் வாங்குகிறதற்கு தேடுகிறார்கள் என்று சொல்லி அந்த இடத்துல புலம்புகிறதை நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, நம்ம அதுக்கு முன்பதாக 3வது வசனத்தை 4வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அதே அதிகாரம் 4வது வசனத்தில் அவர் சொல்கிறார், அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுகிறான். அந்த குகைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ஜெபத்தை எலியா ஏறெடுக்கிறார். என்ன ஏறெடுக்கிறாரு? நான் சாக வேண்டும், ஒரு சூரை செடியின் கீழாக உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், என்னுடைய பிதாக்களை பார்த்தோம் நான் பெரிய நல்லவன் அல்ல அப்படின்னு சொல்லுகிறதான இந்த வார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம். எலியா தீர்க்கதரிசியை ஒரு மிகப்பெரிய வல்லமையான ஒரு தீர்க்கதரிசியாக நாம் கண்டிருக்கிறோம். இந்த அதிகாரத்தினுடைய ஆரம்பத்துல இவர் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முந்தின அதிகாரத்துல அவர் எப்படிப்பட்ட ஒரு செய்கையை செய்து வந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம திரும்பி பார்க்கிறது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. ஆனா இந்த வசனங்களை நாம் படிக்கும் பொழுது எதை காண்கிறோம்? எலியா தன்னை குறித்து ஒரு செல்ஃப் பிட்டிய, ஒரு சுய பரிதாபத்தை என்ன செய்து கொள்ளுகிறார்? உருவாக்கி கொள்ளுகிறார். ஏன் அதை உருவாக்கி கொள்ளுகிறார்? அது எதனால வந்தது அப்படிங்கிறத நம்ம ஆழமாக நம்ம பார்க்கிறோம். ஆனால் அவர் சொல்லுகிற வார்த்தைகளை 10வது வசனத்துல பார்க்கிறோம். இந்த சுய பரிதாபம் என்பது ஒரு மனிதனுக்குள்ளாக வந்துருச்சு அப்படின்னா நம்மளே ரொம்ப என்ன செய்யறது? பரிதாபமா பாத்துக்கிறது, செல்ஃப் பிட்டி. நம்மளே ரொம்ப பரிதாபமா பார்த்துருக்கு. எனக்கு தான் எல்லா கஷ்டமும், எனக்கு தான் எல்லா பிரச்சனையும், எனக்கு மட்டும் ஏன் கடவுள் இப்படி சோதனையா கொடுக்குறாருன்னு தெரியல, என்னைய மட்டும்தான் அவர் வச்சு செய்யறாரு அப்படிங்கிற லெவல்ல நம்மளே என்ன செய்கிறோம்? சில நேரங்கள்ல சுய பரிதாபத்திற்கு நம்மளையே ரொம்ப நம்ம பாவமா என்ன செய்கிறோம்? பார்த்து கொள்ளுகிறோம். அதே போலதான் இந்த இடத்துல எலியாவும் பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம்னா, அப்போ இந்த சுய பரிதாபம் வரும் பொழுது தன்னை உயர்த்தி கொள்ளவும் மற்றவர்களை கீழே போடுகிறோம், மற்றவர்களுடைய சூழல்களை புரிந்து கொள்வதற்கு அது என்ன செய்யாது? இடம் கொடுக்காது. இந்த சுய பரிதாபம் என்பது தன்னை மாத்திரமே போக்கஸ்டா கொண்டு போகும், தன்னுடைய நிலைமையை மாத்திரமே அது சிந்தனையாக கொண்டிருக்கும். ஆகையால் தான் இங்க சொல்லுகிறார், கர்த்தருக்காக நான் வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன். தன்னை பெரிதுபடுத்துகிறார். நான் வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன், நிச்சயமாக இருந்தார். அடுத்து சொல்றதெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் அவங்க உங்களுடைய உடன்படிக்கையை தள்ளிட்டாங்க, அவங்க உங்களுடைய பலிபீடங்களை இடிச்சிட்டாங்க, அவங்க தீர்க்கதரிசியெல்லாம் கொண்டு போட்டாங்க. இப்ப பாருங்க, நான் மட்டும்தான் உயிரோட இருக்கிறேன், எல்லாரும் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க, நான் மட்டும்தான் உயிரோட இருக்கிறேன். ஆண்டவரே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், போதும் ஆண்டவரே, என்னால தாங்க முடியல. இந்த சுய பரிதாபம் எவ்வளவு வல்லமையா இருந்த ஒரு தீர்க்கதரிசியை எவ்வளவு நான் சாகணும்னு ஜெபம் பண்ற லெவலுக்கு அந்த சுய பரிதாபம் மறவை இழுத்து கொண்டு போகிறது என்று பார்க்கின்றோம். அப்போ இங்க அவருடைய வல்லமை என்ன தேவன் இந்த எலியா மூலமாக கடந்த அதிகாரத்துல 18வது அதிகாரத்துல இருக்கிற சம்பவத்தை மாத்திரம் நம்ம பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. 18வது அதிகாரத்துல அவர் என்ன செய்தார் என்பதை அந்த முழு அதிகாரத்திலையும் சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். முதல் காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது 18வது அதிகாரம் 6-7 வசனங்கள் இருந்து நான் வாசிக்கின்றேன். அப்படியே தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அதை பகுத்து கொண்டு ஆகாப் ஒரு வழியாகவும் ஒபதியா வேறு வழியாகவும் போனார்கள். ஆகாப் என்பவர் இந்த தேசத்தினுடைய ராஜாவாக இருக்கிறார். ஒபதியா ஆகாபுக்கு கீழாக வேலை செய்யக்கூடிய ஒரு சேனை தளபதி மாதிரி ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடிய, இந்த ராஜா நம்பக்கூடிய முக்கியமான பொறுப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார்.
இந்த 2 பேரும் என்ன செய்யறாங்க, தேசத்தை பார்க்கும்படி சுற்றி பார்க்கும்படி அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப போகும் பொழுது இவங்க 2 பேருக்குள்ள பிரிச்சுக்கிறாங்க. 2 பேருக்குள்ளையும் பிரிச்சுக்கிறாங்க. என்ன பிரிச்சுக்கிறாங்க? ஆகாப் நான் இந்த பகுதியெல்லாம் நான் சுற்றி பார்க்கிறேன் என்று சொல்லி, ஒபதியா நீ இந்த பகுதியெல்லாம் சுற்றி பாருன்னு சொல்லி 2 பேரும் பிரிச்சுக்கிறாங்க. இவங்க 2 பேரும் பிரிச்சு போகும் பொழுது அங்க எலியாவை ஒபதியா வழியில் காண்கின்ற. ஒபதியா வழியில் போகும்போது எலியா அவனுக்கு எதிர்பட்டான். அவன் இவனை இன்னான் என்று அறிந்து முகங்குப்புற விழுந்து, நீர் என் ஆண்டவனாகிய எலியா அல்லவா என்று கேட்டான். அதற்கு நான் தான், நீ போய் இதோ எலியா வந்திருக்கிறான் என்று உன் ஆண்டவனுக்கு சொல் என்றான். இங்க என்ன சூழல் அப்படின்னா, ஆகாபு எலியாவை எப்படியாவது கண்டுபிடிச்சு அவனை அழிக்க வேண்டும் என்று சொல்லி தேடிக்கொண்டிருக்கிறதான ஒரு பேக்ரவுண்ட். இந்த ஒபதியா தேவனை ஆராதிக்கிறதான ஒரு மனுஷன். ஆகாப் அப்படிப்பட்ட ஒரு எண்ணமுடைய ராஜாவாக இருந்தாலும், இந்த ஒபதியா ஆகாபுக்கு கீழாக வேலை செய்யக்கூடிய அந்த தளபதியாக இருக்கக்கூடிய ஒபதியா, அவருடைய கேரக்டர் என்ன அப்படின்னா, அவன் தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷனாக இருக்கிறான். அவன் எலியாவை குறித்து அறிந்திருக்கிறான். அப்போ ஒபதியா கடந்து இந்த தேசத்தை சுற்றி பார்க்கும்படி போகும் பொழுது எதிர்க்க எலியா வருகிறதை பார்த்த உடனே இவர் தான் எலியா அப்படிங்கிறத அறிந்து கொண்டு அவரிடத்துல போய் முகங்குப்புற வணங்குகிறாரு. வணங்கின உடனே திரும்ப ஒரு எலியா தைரியமா சொல்லுகிறாரு, நீ போய் என்னை தேடிக்கிட்டு இருக்கிற ஆகாபு, நான் இங்கேதான் இருக்கிறேன்னு சொல்லு. எவ்வளவு தைரியமாக இருந்த ஒரு மனிதன், நான் இங்கேதான் இருக்கிறேன் நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்கிறார் எலியா. அதற்கு அவர் திரும்ப சொல்கிறார், ஆகாப் என்னை 9வது வசனம், ஆகாப் என்னை கொன்று போடும்படிக்கு நீர் உமது அடியானை அவன் கையில் ஒப்பு கொடுக்க நான் என்ன பாவம் செய்தேன்? சொல்லுகிறது பாருங்க, ஒபதியா சொல்லுகிறாங்க, நீங்க என்ன என்னை கொன்றுவீங்க போல. ஆகாப் என்னை கொன்றுவாரு. நான் போய், ஏன் அப்படி சொல்றாருன்றத பின்னாடி பார்க்கிறோம், நான் போய் ஆகாப்ட போய் சொல்லுவேன், எலியா தீர்க்கதரிசி இங்க இருக்கிறாரு அப்படின்னு நான் போய் சொல்லுவேன். நான் போய் சொல்லி அவரை கூட்டு வர்றதுக்குள்ள ஆவியானவர் உங்களை எங்கேயாவது என்ன செஞ்சுட்டு போயிடுவாரு, கூட்டிட்டு போயிடுவாரு. ஆகாப் வந்து பார்த்துட்டு என்னை நீ ஏமாத்திரியா அப்படின்னு சொல்லி என்னைய தூக்கி என்ன செய்வார், கொண்டு போட்டுருவார். அப்படின்றதுனால அந்த வசனத்தை சொல்லுகிறாரு, ஆகாப் என்னை கொன்று போடும்படிக்கு நீர் உமது அடியானை அவன் கையில் ஒப்பு கொடுக்க நான் என்ன பாவம் செய்தேன்? நான் என்ன பாவம் செய்தேன் அவன் கையில நீங்க கொடுக்கறதுக்கு இப்படி ஒரு பிளான சொல்றீங்க? உம்மை தேடும்படி என் ஆண்டவன் மனுஷரை அனுப்பாத ஜாதியும் ராஜ்யமும் இல்லை. உங்களை தேடும்படி என் ஆண்டவன் என்னுடைய ஆகாப் அனுப்பாத ஜாதியும் இல்லை ராஜ்யமும் இல்லை. அவன் அந்த ராஜ்யத்தையும் அந்த ஜாதியும் உம்மை காணவில்லை என்று சத்தியம். இப்பொழுதும் நீ போய் உன் ஆண்டவனுக்கு இதோ எலியா வந்திருக்கிறான் என்று சொல் என்று நீர் சொல்லுகிறீரே. நான் உம்மை விட்டு போனவுடனே ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை எடுத்து நான் அறியாத இடத்திற்கு கொண்டு போவார். அப்பொழுது நான் ஆகாபிடத்திற்கு போய் அறிவித்த பின்பு உம்மை காணாவிட்டால் என்னை கொன்று போடுவானே. உமது அடியானாகிய நான் சிறு வயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். ஏசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை கொன்று போடுகிற போது நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளில் 100 பேரை ஒவ்வொரு கெபியிலே 50 பேராக ஒளித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து பராமரித்து வந்த என்னுடைய செய்கை என் ஆண்டவனுக்கு அறிவிக்கப்படவில்லையோ? அப்ப இந்த ஒபதியா எப்படிப்பட்ட ஒரு நல்லவன் என்பதையும் அங்கு பார்க்கிறோம். இந்த ஒபதியா தேவனுக்கு பயந்த மனுஷனாக இருக்கிறபடினால இந்த ஏசபேல் என்பவள் ஆகாபுனுடைய மனைவி. இந்த ஏசபேல் ஆகாபுடைய மனைவி. அவள் என்ன செய்கிறாள், இஸ்ரவேல்ல இருக்கக்கூடிய தேவனுடைய தீர்க்கதரிசிகளா இருக்கிற எல்லாரும் என்ன செய்யணும், கொன்று போடணும்னு எல்லாரையும் கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. அதை கொண்டு போட்டுட்டு இருக்கிற டைம்ல ஒபதியா தான் என்ன செய்கிறார், ஒரு 100 தீர்க்கதரிசிகளை காப்பாற்றி 2 குகைக்குள்ளாக அவர்களை 50 பேரை அடைச்சு வச்சு அவங்களுக்கு தேவையான அப்பமும் தண்ணீரை எல்லாரும் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு, சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாரு. அதைத்தான் இந்த இடத்துல திரும்ப சொல்லுகிறார், நான் ஆண்டவருக்காக நான் அவ்வளவு பக்தி வைரக்கமா நான் இதெல்லாம் செய்துகிட்டு இருக்கிறேன், தீர்க்கதரிசிகளெல்லாம் காப்பாத்திட்டு இருக்கிறேன். ஏசபேல் இப்படி எல்லாம் பிளான் பண்ணிருக்கும் பொழுது 100 தீர்க்கதரிசிகளை நான் காப்பாத்திட்டு இருக்கிறேன். இந்த நேரத்துல வந்து எலியா இங்கதான் இருக்கிறாரு, நீ போய் ஆகாப்ட சொல்லு. நான் போய் சொல்லி நீங்க எங்கேயாவது போயிட்டா அப்புறம் என் உயிரை என்ன ஆகிறது, நான் என்ன பாவம் செய்தேன், நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்கும் பொழுது திரும்ப எலியா வந்து சொல்லுவாரு. அதற்கு எலியா 15வது வசனம், இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். இன்னைக்கு நான் நிச்சயமா ஆகாபுக்கு என்னை நான் என்ன செய்வேன், காண்பிப்பேன். நான் இங்கேதான் இருப்பேன், நான் எங்கேயும் போக மாட்டேன், நிச்சயமா காண்பிப்பேன், நீ போய் சொல்லு அப்படிங்கிறார். அப்பொழுது ஒபதியா போய் ஆகாபை சந்தித்து அவனுக்கு அதை அறிவித்த உடனே ஆகாப் எலியாவை சந்திக்க போனான். ஆகாப் எலியாவை கண்டபோது ஆகாப் அவனை நோக்கி, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்றான். அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினதினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள். நான் பண்ணல, ராஜாவை பார்த்து தைரியமாக எதிர்கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறான். ஆகாப் யாரு, சாதாரண ஒரு மனுஷன் கிடையாது. ஆகாப் அந்த தேசத்தினுடைய அதிபதி. அந்த ஆகாபை பார்த்து எலியா தீர்க்கதரிசி தைரியமாக சொல்லுகிறார், நான் இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் அல்ல, நீங்க தான்
பாகால்களை பின்பற்றி போறீங்க, அதாவது விக்கிரகங்களை பின்பற்றி நீங்க தான் என்ன செய்யறீங்க, போய்கொண்டிருக்கிறீங்க. உம்முடைய நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள். இப்பொழுதும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு இங்க ஒரு சேலஞ்ச் வர்றாரு. இந்த இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஒரு சேலஞ்ச் வைக்கிறாரு. என்ன சொல்றாரு, நீங்க பாகாலை ஆராதித்து கொண்டிருக்கிறீங்கல்ல, அந்த பாகாலுக்கென்று தீர்க்க தரிசிகள் வச்சிருக்கிறீங்களா, அந்த தீர்க்க தரிசிகளை நீங்க கொண்டு வாங்க. எவ்வளவு பேரு? 450 பேரை நீங்க கொண்டு வாங்க. ஏசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்க தரிசிகள் 400 பேர், பாகாலின் தீர்க்க தரிசிகள் 450 பேர், தோப்பு அப்படிங்கிற விக்கிரகத்தின் தீர்க்க தரிசிகள் 400 பேர். சோ கிட்டத்தட்ட எவ்வளவு பேரு? 850 பேர். இந்த எலியா இந்த 850 பேரையும் நீங்க என்ன செய்யுங்க, நீங்க கொண்டு வாங்க, என்னிடத்தில் கூட்டி கொண்டு வர ஆட்களை அனுப்பும். உடனே அப்படி ஆகாப் இஸ்ரவேல் புத்திரர் எல்லா இடத்துல ஆட்களை அனுப்பி அந்த தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் கொண்டு வர்றாரு. என்ன சேலஞ்ச் வைக்கிறாரு, அந்த 850 தீர்க்கதரிசிகளை நீங்க கொண்டு வாங்க, நான் ஆராதிக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வர்றேன், உங்களுடைய தேவன் பெரிதா என்னுடைய தேவன் பெரிதா என்பதை நம்ம அந்த இடத்துல என்ன செய்வோம், சோதித்து பார்த்துருவோம். எப்படி சோதித்து பார்த்துருவோம்? சுருக்கமாக இதை சொல்லுகிறேன், ரொம்ப டீட்டெயிலா இருக்கு. எப்படி சோதித்து பார்த்துருவோம்? அங்கு 2 கன்றுகளை நம்ம கொண்டு வருவோம். 2 கன்றுகளை அங்க கொண்டு வந்துட்டு காளைகளை 2 காளைகளை நம்ம கொண்டு வந்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க உங்களுடைய 850 தீர்க்கதரிசிகளையும் கொண்டு அந்த காளைகளை அங்க பலிபீடத்தின் மேல வச்சிருங்க, உங்களுடைய பாகாலின் பலிபீடத்தின் மேல வச்சிருங்க. நீங்க வச்சுட்டு உரத்த சத்தமா உங்களுடைய பாகாலின் தேவனை நீங்க என்ன செய்யுங்க, கூப்பிடுங்க. மெய்யாகவே அது உங்களுடைய தேவனாக இருந்தா இந்த வச்சிருக்கிற இந்த காளைய அக்கினி வந்து அதை பட்சித்து போடணும். வானத்திலிருந்து என்ன வரணும், அக்கினி வந்து அதை பட்சித்து போடணும். அப்படி போட்டுட்டா அது உங்களுடைய தேவன். அதுக்கப்புறம் நான் என்னுடைய சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால நான் வருகிறேன், இந்த காளையை வைக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் கூப்பிடுறேன். அங்க தேவன் அக்கினியை அனுப்பிச்சு பட்சித்து கொண்டா எங்க வானத்திலிருந்து அக்கினி வருதோ அதுதான் உண்மையான தேவன் என்பதை நீங்க ஒத்துக்கொள்ளணும். இவர் சவாலுக்கு ஏற்றுக்கொண்டுதான் இந்த 850 தீர்க்கதரிசிகளை என்ன செய்யறாரு, வர சொல்கிறார். அவங்க வர்றாங்க, அங்க நிக்கிறாங்க. முதல்ல அந்த பாகாலின் தீர்க்கதரிசிகள் அவங்க வந்து அந்த காளையை, கொடுக்கப்பட்ட 26வது வசனத்தை பாருங்க. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி, 18வது அதிகாரம் 26வது வசனம், பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். எப்ப இருந்து? காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. அவர்கள் கட்டின பலிபீடத்திற்கு எதிரே குதித்து ஆடினார்கள். மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி, மத்தியான வேலை வந்துருச்சு, காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் கத்துன்னு கத்துறாங்க. அவர்களுடைய தேவன் இறங்கி வரவே இல்லை, ஒருத்தரும் பேசல, ஒன்றும் நடக்கல. உடனே எலியா மத்தியானம் வந்து அவர்களை பரியாசம் பண்ணி அவர் நக்கல் பண்றாரு. என்ன சொல்கிறாரு, உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது ரொம்ப அலுவலா இருப்பான், பிஸியா இருப்பான், அல்லது பிரயாணம் போயிருப்பான், எங்கேயாவது டிராவல் போயிருப்பாரு, அல்லது தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதாக இருக்கும், அதனால உரத்த சத்தமாய் கூப்பிடுங்க. இப்ப எவ்வளவு தைரியமாக இந்த சிச்சுவேஷனை யோசிச்சு பாருங்க. ஒரு 850 தீர்க்கதரிசிகள், ராஜா அங்க இருக்கிறாரு, ஒரு சேலஞ்ச் அங்க முன்னாடி வைக்கிறாரு. அதை வச்சுட்டு அவர் என்ன செய்யறாரு, இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் காலையில இருந்து மதியானம் வரைக்கும் உரத்த சத்தமிட்டு அவர்கள் ஆராதித்து கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு ஒண்ணுமே நடக்கல. மதியானம் போல இவர் வந்து எட்டி பார்த்துட்டு திரும்ப என்ன செய்கிறாரு, அவங்கள கிண்டல் பண்றாரு. நல்ல சத்தமா கூப்பிடுங்க, ஒருவேளை தூங்கிட்டு இருப்பாரு, நல்ல சத்தமா கூப்பிடுங்க, ஒருவேளை ரொம்ப பிஸியா இருக்கலாம், இல்லைன்னா வேற எங்கேயாவது டிராவல் போயிருக்கலாம், இன்னும் சத்தமா கூப்பிடுங்க அப்படின்னு கேலி கிண்டல் பண்ற அளவுக்கு எலியாவினிடத்துல ஒரு தைரியமும் ஒரு கான்பிடன்ஸ் என்ன செய்தது, இருந்தது. கூப்பிடுறாங்க, ஒன்னும் நடக்கல. அவர்கள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே ரத்தம் தங்கள் மேல் வடியும் மட்டும் கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை கீறி கொண்டார்கள். அவங்க உச்சகட்டத்துக்கு போறாங்க, மத்தியானத்திற்கு மேல இன்னும் வரவே இல்லை அப்படின்னு உடனே தாங்களே என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 850 தீர்க்கதரிசிகளும் கத்தியை வச்சு சாட்டைகளை வச்சு அடிச்சு தாங்களே துன்புறுத்தி தங்க உடம்புல இருந்து ரத்தம் சொற்ற அளவிற்கு அவங்க வருத்தி கொள்கிறாங்க. ஆனாலும் ஒன்றும் வரவில்லை. மத்தியால வேலை சென்ற பின்பு
அந்திப்பலி செலுத்தும் நேரமட்டாக சன்னதம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை. அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, என் கிட்ட வாருங்கள். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்த போது, இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அங்க வந்து நிக்கிறாங்க. எல்லா ஜனங்களையும் கூப்பிடும் பொழுது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு இப்போ தேவனுடைய பலிபீடத்தை அவன் சரி செய்கிறான். உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து அந்த கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி, இந்த பலிபீடத்தை சுற்றி தானியம் அளக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்கதான இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். பிற்பாடு அவன், நீங்க 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து இந்த பலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள், பின்பு 2ஆம் தரமும் ஊற்றுங்கள், அதற்கு பின்பு 3ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள். 3ஆம் தரமும் ஊற்றினார்கள். அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது, வாய்க்காலையும் தண்ணீரினால் நிரப்பினான். இப்போ காளையை வெட்டி வச்சு எலியா இதெல்லாம் ரெடி பண்றாரு. கர்த்தருடைய பலிபீடத்தை ரெடி பண்ணி விறகுகள்லாம் வச்சு அடுக்கி 4 குடம் தண்ணி கொண்டு வாங்கன்னு தண்ணியை கொண்டு வந்து அந்த காளையின் மேல ஊற்றி சுத்தி வெட்டப்பட்ட வாய்க்கால் எல்லாம் இப்ப தண்ணீரினால் நிரம்பி இருக்குது. 3 முறை 4 குடம் தண்ணியை கொண்டு வந்து ஊத்துங்கன்னு சொல்றாரு. எல்லாம் நிரப்பியாச்சு. அந்திப்பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாக எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்றார்கள். ஒரு பண்ண சேலஞ்ச் பாருங்க. அக்கினி வந்து காளைகள் முடிஞ்சது, மரங்கள் முடிஞ்சது, மண்ணு முடிஞ்சது, கல் வச்ச 12 கல்லும் பட்சித்து போட்டது, அந்த வாய்க்கால் நிரம்பியிருந்த தண்ணீரை நக்கி போட்டது என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்தாங்க? அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, இந்த பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான். அவர்களை பிடித்த போது எலியா அவர்களை கீழே கீசோன் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போகும், போஜனபானம் பண்ணும், பெருமழையின் இறைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். இது பேக்ரவுண்ட்ல இன்னும் சூழல் என்ன அப்படின்னா, அங்க பஞ்ச காலமாக இருந்தது, மழை இல்லை, பஞ்ச காலமாக இருந்தது. அதுக்குதான் எல்லா விதமான காரியங்களையும் செய்து பார்க்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல இந்த 850 தீர்க்கதரிசிகளையும் எலியா என்ன செய்கிறாரு? அவர்கள் எல்லாரையும் காலி பண்ணிடுறாரு. 850 தீர்க்கதரிசியும் காலி பண்ணிட்டு ஆகாபின் இடத்துல சொல்றாரு, நீங்க போய் சாப்பிட்டுட்டு திருப்தியா தூங்கும். ஏன்னா இப்ப என்ன செய்ய போகுது? தேசத்துல மழை பெய்ய போகிறது. ஏன்னா ஜனங்கள் எல்லாரும் இப்ப என்ன செஞ்சிட்டாங்க? கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி தேவனுடைய வல்லமையை அவர்கள் என்ன செய்து கொண்டார்கள்? உணர்ந்து கொண்டார்கள் என்று சொல்லி ஆகாபை அனுப்பி விடுகிறார். அதன் பின்பதான் நடக்கிற மற்ற காரியங்கள் என்னன்னா, திரும்ப மழைகள்லாம் வருதான்னு பார்க்கிறோம். மழைகள் பயங்கரமா என்ன செய்யுது? மழையெல்லாம் பெய்யுது. இந்த சம்பவம் முடித்த பின்பதாக அப்ப பாருங்க, எலியா இது ஒரே ஒரு சம்பவம் தான். எலியா செய்த ஒரே ஒரு சம்பவத்தை தான் நம்ம இந்த இடத்துல பார்த்திருக்கிறோம். இதுக்கு முன்னாடி எலியாவுடைய ஒவ்வொரு வல்லமையான காரியங்களை பார்த்தா ரொம்ப ஆச்சரியப்படுகிற அளவுல இருக்கும். அவர் அதிசயங்களை தேவனுடைய நாமத்தினால அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம கவனித்து பார்க்கும் பொழுது, ஆண்டவரே நீர் என்னுடைய வார்த்தைகளை கேளும், என்னை கேளும் என்று சொல்லி என்னை கேட்டருளும் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன், நீங்க சொல்லுகிற அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நான் செய்கிறேன் ஆண்டவர். அப்போ இவ்வளவு வல்லமையாக செயல்பட்டதான எலியா ஒரு சம்பவத்தை தான் நான் காமிச்சிருக்கிறேன். இவ்வளவு வல்லமையா பராக்கிரமத்தோடு ஒரு மனிதனாக தேவனுடைய ஒரு தீர்க்கதரிசியாக நின்று 850 பாகாலின் தீர்க்கதரிசிகளை ஒன்றுமில்லாமல் போக பண்ணி தேவன் தான் கர்த்தர் என்பதை ஜனங்கள் உணர்ந்து கொள்ளும்படியான ஒரு வல்லமையான காரியங்களை நடப்பித்த அந்த எலியா அடுத்த அதிகாரத்துல எப்படி பார்க்கிறோம்? என்ன ஜெபிக்கிறாரு? ஆண்டவரே போதும், என் ஆத்துமாவை எடுத்துக்கிறோம், நான் சாகணும் ஆண்டவரே,
பயந்து ஓடுகிறார். எதற்காக பயந்து ஓடுகிறாரு? இந்த சம்பவங்களை எல்லாம் ஏசபேல் கேள்விப்படுகிறார். ஆகாப் போய் ஏசபேல் தன்னுடைய மனைவியாக ஏசபேல் இடத்துல போய் இந்த மாதிரி 850 தீர்க்கதரிசிகள் ஆளை காலி பண்ணியாச்சுன்னு சொன்ன உடனே 19வது அதிகாரம் 2வது வசனம், அங்கதான் அவருடைய பயம் ஆரம்பிக்குது. 19வது அதிகாரம் 2வது வசனத்துல, ஏசபேல் எலியாவின் இடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல, எலியாவின் இடத்தில் ஆள் அனுப்பி ஏசபேல் சொல்லுகிறாங்க, நீங்க அந்த 850 பேருக்கு ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னால். அவர் போய் சேலஞ்ச் பண்றார். நீ 850 பேரை எப்படிலாம் நீ கொன்னியோ, எப்படி ஒண்ணும் இல்லாம ஆக்கணியோ, அதே மாதிரி நாளைக்கு இந்நேரத்துல நான் உன்னைய ஆக்கலன்னா எனக்கு அதுக்கு மேல என்னுடைய தேவர்களால் உண்டாகட்டும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி தூது அனுப்புகிறார். அவ்வளவுதான். எலியா இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே அதற்கு பின்பதாகத்தான் 3வது வசனத்துல இருந்து நம்ம பார்க்கிறோம். அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்செபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்திலே ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல. ஏன் இப்படி திடீர்னு ஒரு மாற்றம்? ஏன் இப்படி ஒரு திடீர்னு ஒரு மாற்றம்? நான் யோசிக்கும் பொழுது இதை எப்படி ஒப்பிட்டு பார்க்கிறது? இவ்வளவு வல்லமையாய் செய்து கொண்டிருந்த இந்த தேவ மனுஷன் சடனா அப்படியே ஒரு யூட்டன் அடிச்சு பயந்து போய், ஒருத்தர் சொன்ன செய்தியை கேட்டு பயந்து போய் இப்படி ஓடுகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது சில நேரங்கள்ல நம்மளும் கூட புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஒரு காரியத்தை உணர்த்து வைத்தார். மத்தேயு தீர்க்கதரிசியில மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு கூட சொல்லுவார், இந்த நதியை தாண்டி நம்ம என்ன செய்ய போறோம், இந்த ஆற்றை கடந்து நம்ம அங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு படகுல ஏறி எல்லாரும் உட்காருவாங்க. படகுல ஏறி போயிடுவாங்க. ஆண்டவர் மாத்திரம் கீழே போய் என்ன செய்வாரு, படுத்து ஒரு தலையணை வைத்து படுத்து என்ன செஞ்சிருவாரு, தூங்கிடுவார். தூங்கின உடனே அங்க பயங்கரமான காற்று அடிக்கும். நம்ம இந்த கதை தெரிஞ்சதுதான் நம்மளுக்கு. பயங்கரமான புயல் காற்று அடிக்கும், கடல் அப்படியே அலை கொந்தளிக்கும், படகு அப்படியே கவுந்து போகிற மாதிரி மூழ்கி போகிற மாதிரி ஒரு சூழல் வரும். வந்த உடனே இந்த சீஷர்கள் கூட இருந்தவங்க எல்லாம் என்ன செஞ்சிருவாங்க, பயந்துருவாங்க. கரெக்டா அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆண்டவர் கிட்டத்தட்ட 5000 பேருக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்து அதுக்கு பின்பதாக தான் வாங்க நம்ம கடந்து போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவார். அப்போ கூட்டிட்டு போகும்போது அப்பதான் ஒரு அற்புதத்தை கண்டிருப்பாங்க. கூட இருந்த சீஷர்கள், இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீஷர்கள் அப்பதான் ஒரு அற்புதத்தை கண்டிருப்பாங்க. பிறகு ஆண்டவர் வார்த்தை சொல்கிறார், வாங்க நம்ம அக்கறைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி தான் உள்ள கூப்பிடுறாரு. அப்ப ஆண்டவர் சொல்கிறார் வாங்க அக்கறைக்கு போவோம்னா அது நிச்சயம் என்ன செய்யும், நடக்கும். எந்த சூழல் வந்தாலும் அக்கறைக்கு போய் சேருவாங்க. ஆனா அந்த நம்பிக்கையோட தான் புறப்பட்டு போறாங்க. ஆனா சூழல்களை பார்த்த உடனே, சந்தர்ப்பங்களை பார்த்த உடனே இந்த சீஷர்களுடைய உள்ளத்துல பயம் வந்துருச்சு. உள்ள போய் அவரை எழுப்புறாங்க, ஆண்டவரே நாங்க இப்படி கஷ்டப்படுறது, சாகிறது, மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா? இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கிறீங்க. மார்க் எழுதின சுவிசேஷத்துல அது ரொம்ப அழகா, நாங்கள் சாகிறது உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு போய் என்ன செய்யறாங்க, ஆண்டவரை எழுப்பும் பொழுது. யோசிச்சு பாருங்க, தூங்கிட்டு இருக்கிறவருக்கு நாங்க சாகிறோம், நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க, தூங்கிட்டு இருக்கீங்க. அப்போ எங்க போச்சு உங்க விசுவாசம்? அதனாலதான் ஆண்டவர் கொந்தளித்து கேட்கிறாரு, எங்க போச்சு உங்க விசுவாசம்? எழும்பி நின்று இறையாதே அமைதலா இருன்னு சொல்லி சூழல்களை பார்த்து என்ன செய்கிறாரு, ஆண்டவர் அமைதிப்படுத்துகிறார். இந்த சம்பவம் தான் ஞாபகம் வந்தது. அப்போ மனுஷர்களாகி இருக்கிற நமக்கு சில நேரங்கள்ல நம்ம தேவனோடு கூட இருந்தாலும், சீஷர்களுக்கும் அன்று ஆனது, எலியா தீர்க்கதரிசிக்கும் அன்று ஆனது. அப்ப நீங்களும் நானும் ஏமாத்துறோம், நாமும் கூட ஆண்டவரை பின்பற்றி கொண்டு இருக்கிறதான ஜனங்கள். சில நேரங்கள்ல நம்முடைய விசுவாசம் நல்ல உச்சகட்டத்துல ரொம்ப உற்சாகமாக இருக்கிறோம், எல்லாம் நல்லா போகும் பொழுது எஸ் எவ்ரிதிங் இஸ் ஃபைன், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், சாட்சி சொல்லுவோம், அதை சொல்லுவோம், ரொம்ப உற்சாகமா போய் கொண்டிருப்போம். சில நேரங்கள்ல நம்மை பயமுறுத்தும்படியான, நம்முடைய சூழல்ல இருந்து நம்மை அசைக்கும்படியான சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்த உடனே சம்டைம்ஸ் இதே மாதிரி யூட்டர்ன் ஆகி நம்மளும் அந்த கடைசி ஆண்டவரே ஏன் ஆண்டவரே எனக்கு சோ அந்த சூழல்கள் தான் நம்ம இன்றைக்கு நம்ம கற்றுக்கொண்டிருக்கிற இந்த சுய பரிதாபம். இவர் என்னெல்லாம் செய்கிறாரு, அந்த சூழல் ஏற்பட்ட உடனே எலியா என்ன செய்கிறாரு, முதல் காரியம் தன் பிராணனை காக்க பெயர்செபாவுக்கு புறப்பட்டு போகிறார். தன்னுடைய பிராணனை காக்க. அப்ப முதல் காரியம் இவருக்குள்ளாக மனசுக்குள்ள வந்தது என்ன, அந்த சூழல் இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே பயம் உண்டானது. உள்ளத்துக்குள்ள பயத்தை அனுமதிச்சிட்டார். இவ்வளவு நேரம் பயமே இல்லாத இருந்த நபர், 850 தீர்க்கதரிசிகளை கூட்டிட்டு வான்னு சொன்ன நபர், அந்த பாகால் தீர்க்கதரிசிகளை, பாகாலை ஒரு
நக்கல் பண்ணி அவங்கள தீர்க்கதரிசிகள் இன்னும் சத்தமா கூப்பிடுங்க. ஒருவேளை உங்க ஆண்டவர் தூங்கிட்டு இருப்பாரு, ஒருவேளை அவர் ரொம்ப பிஸியா இருப்பார். இப்படிலாம் நக்கல் பண்ணி தைரியமா இருந்த அந்த கான்பிடென்டான அந்த தீர்க்கதரிசி சடனா என்ன சொல்லிருக்கிறாரு, பயத்தை உள்ளுக்குள்ள அனுமதித்ததுனால தன்னுடைய வாழ்க்கைக்கென்று அவர் ஓடுகிறார். 4வது வசனத்துல பார்க்கணும், நான் வாழ்க்கைக்கென்று ஓடுகிறார். தேவனிடத்துல ஜெபிக்கிறார், ஆண்டவரே எப்படியாவது என்ன சாகணும் ஆண்டவரே, நான் என்னுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்கிறார். நான் அவ்வளவு பெரிய நல்லவன் அல்ல அப்படின்னு சொல்லுகிறதையும் நாம் பார்க்கிறோம். இந்த சுய பரிதாபம் ஹெலன் கெல்லர் அவர்கள் எழுதினதான அருமையான ஒரு கோட் கிடைச்சது, அதை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். செல்ஃப் பிட்டி இஸ் ஆர் வர்ஸ்ட் எனிமி. சுய பரிதாபம் நம்முடைய மிக மோசமான ஒரு எதிரி. அண்ட் இஃப் வி ஈல்ட் டு இட், நாம் அதற்கு நம்ம ஒத்துக்கொண்டு அதோட கூட போனோம்னு சொன்னா we can never do anything wise in this world. இந்த உலகத்துல ஒன்றும் நம்ம ஞானத்தோடு கூட செய்ய முடியாது. எலியா தீர்க்கதரிசி அதைத்தான், அந்த பயத்தை உள்ள கொண்டு வந்து, நான் மட்டும்தான் உயிரோடு இருக்கிறேன், என் மேல இவ்வளவு கஷ்டம், போதும் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே எனக்குன்னு சொல்லி அதை உள்ளுக்குள்ள அனுமதித்த போது அவர் எவ்வளவு வல்லமையான காரியங்களை செய்திருக்கிறார் என்பதை முற்றிலும் என்ன செய்துட்டாரு, மறந்து போயிட்டு தன்னுடைய ஜீவனுக்காக ஓடுகிறார். காட்டுக்குள்ள ஓடுறார், குகைக்குள்ள போய் உட்கார்ந்து ஜெபம் பண்றார். அவ்வளவான சூழலுக்கு இந்த சுய பரிதாபம் அவர் நம்ம என்ன செய்கிறது, அது அழைத்து செல்கிறது. இந்த செல்ஃப் பிட்டை பத்தி ஒரு டெஃபினிஷனை பார்த்து அதையும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். சுய பரிதாபம் என்பது நமது சொந்த பிரச்சனைகள் அல்லது கஷ்டங்களின் மீது அதிகப்படியான சுய அன்பு கொண்ட ஒரு வாழ்வாகும். என் பிரச்சனை, நான் தான் கஷ்டப்படுறேன், எனக்கு மட்டும்தான் அப்படின்னு அந்த அந்த சுய பரிதாபத்தை நம்ம என்ன செய்கிறது, தழுவி ஏற்றுக்கொள்கிறது, அந்த நிலைக்கு போகிறது. அதிகப்படியான இது வாழ்க்கையின் எதிர்மறைகளை வெறித்தனமாக ஒத்திகைப்ப, நம்மை சுற்றி இன்னும் நடக்கும் நல்ல விஷயங்களை காணும் திறனை பறிக்கும் வழிகளில் இது நம்முடைய சிரமங்களை மையமாக கொண்டுள்ளது. இந்த சுய பரிதாபம் என்ன செய்யும், நம்மிடத்துல இருக்கிற கஷ்டத்தையே திரும்ப திரும்ப போக்கஸ் கொண்டு வந்துட்டே இருக்கும். நம்மிடத்துல இருக்கிற கவலைகளையே திரும்ப திரும்ப போக்கஸ்ல கொண்டு வரும். என்னெல்லாம் நம்மிடத்துல இல்லை என்பதையே போக்கஸ்ல கொண்டு வந்துட்டே இருக்கும். என்னெல்லாம் எனக்குள்ள இருக்கிறது, என்னை சுற்றிலும் என்ன நல்ல காரியங்கள்லாம் இருக்கிறது, எனக்கு சுற்றி என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறது, வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை இது என்ன செய்ய விடவே விடாது, பார்க்கவே நம்மை விடாது. நம்முடைய ஆற்றலை அது வலுவிழக்க செய்து நம்மை விரக்தியின் சூழலுக்கு இழுக்கிறது. நம்முடைய ஸ்கில்ஸ், நம்முடைய திறன்கள், நம்முடைய பலன் என்ன எல்லாத்தையும் அது வீக்காக்கி நம்மை ஒன்றுமில்லாமல் போகிறது. அதைத்தான் எலியாவினுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அவருக்கு இருந்த திறம், அவருக்கு இருந்த வைராக்கியம், அவருக்கு இருந்த பலன் எல்லாத்தையும் ஒண்ணுமில்லாம ஆக்கி ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும்ன்ற நிலைமைக்கு நேரா கொண்டு போகுது. ஆகையால இந்த சுய பரிதாபம் நம்மிடத்தில் இருக்கிற சந்தோஷத்தை அது பறித்து கொள்ளும். நம்மளையே நம்முடைய பிரச்சனைகளையே நம்ம நோக்கி பார்த்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னா அது நம்மை வலுவிழக்க செய்யும். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆண்டவர் அப்படிப்பட்டதான வாக்குத்தத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற ஒரு சோதனை உங்களுக்கு வரல. உங்களுடைய பலனுக்கு மேல, உங்க திராணிக்கு மேல நீங்க சோதிக்கப்படாதபடிக்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். அப்படி சோதனைகள் வரும் பொழுது அதிலிருந்து நீங்க தப்பித்து போய்கொள்கிறதற்கான வழியையும் கர்த்தர் என்ன செய்கிறாரு, உண்டாக்குகிறார். சில நேரங்கள்ல சோதனை நமக்கு மிக மிக அவசியம். நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்புல நம்ம பார்க்கிறோம், ஒவ்வொரு ஆண்டும் அவங்க குவார்டர்லி எக்ஸாம், ஹாஃப்லி எக்ஸாம், ஆனுவல் எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா தான் போவாங்க. ஆனா இந்த எக்ஸாம் வச்ச உடனே பிள்ளைங்களுக்கு என்ன செய்யாது, டெஸ்ட்னு வச்ச உடனே கஷ்டமாயிடும். எக்ஸாம் மட்டும் இல்லாத ஒரு ஸ்கூல் இருந்தா, நானே நிறைய நேரங்கள் சின்ன வயசுல சொல்லியிருக்கேன், எக்ஸாமே இல்லாத ஸ்கூல் இருந்தா எவ்வளவு ஜாலியா இருக்கும். ஆனா அது ரொம்ப அவசியம். நான் படித்து கொண்டிருக்கிறது, நான் ப்ராக்ரஸ் ஆகிறேனா, நான் அடுத்த கட்டத்திற்கு போகிறேனா, என் வாழ்க்கையில அடுத்த கட்டத்திற்கு முன்னேறி போகிறேனா என்பதற்கு எனக்கு சோதனை மிக அவசியம். அப்போ தேவன் சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகளை, சில கஷ்டங்களை தேவன் அனுமதிக்கிறார். யோபுனுடைய வாழ்க்கையில தேவன் அனுமதித்தார். யோபுனுடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமையை கர்த்தர் ரெண்டத்தனையாக ஆசீர்வதித்தார். அவருடைய பிரச்சனைகளை நம்ம யோசிச்சு பார்க்கும் பொழுது உத்தமனும் சன்மார்க்கனுமாக இருந்தான் யோபு என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆனால் யோபுக்கு நேர்ந்ததான பிரச்சனைகள் என்ன, யோபுக்கு வந்ததான கஷ்டங்கள் என்ன, எல்லாவற்றையும் இழந்தான், ஒன்றுமில்லாமல் இருந்தான். புலம்பிக் கொண்டிருந்ததான சூழலுக்கு நேராக போகும் பொழுது அவனுடைய மனைவியை வந்து சொல்லுவ, நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடு அப்படின்னு சொல்லுகிற லெவலுக்கு, பேசுற லெவலுக்கு அவனுக்கு பிரச்சனை இருந்துச்சு. ஆனாலும் கூட அவன் தேவனை இறுக பற்றி கொண்டிருந்தபடினால அவனுடைய முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமையை கர்த்தர் ரெண்டத்தனையாக ஆசீர்வதித்தார். ஆகையால் தேவன்
நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற சோதனை, அந்த சோதனையோடு கூட அதை தாங்கத்தக்கதாகவும் அதை தப்பித்துக் கொள்ளத்தக்கதான வழியையும் ஆண்டவர் உண்டாக்குவார். 5 காரியங்கள் இந்த செல்ஃப் பிட்டி நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும். அது விரைவாக நான் வேகமா சொல்லி நான் முடிக்கிறேன். முதல் காரியம், இந்த சுய பரிதாபம் நம்முடைய உணர்வு ரீதியான வளர்ச்சியையும் நம்முடைய மனசுல இருக்கிற காயங்களையும் ஆற்ற விடாது. ஒரு பிரச்சனை வந்துருச்சு, யாரோ ஒருத்தவங்க நம்மளை ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு யாரோ ஒருத்தவங்க பேசிட்டாங்க, ரொம்ப நம்மளை மோசமா பேசிட்டாங்க. அதை நம்ம நினைக்கும் பொழுதுதான் நம்மளுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நம்மளை பத்தி பின்னாடி தப்பா பேசிட்டே இருக்காங்க, அதை நினைக்கும் பொழுதுதான் வேதனையா இருக்கு. அந்த கஷ்டத்துல இருந்து நம்ம வெளியில வரணும்னு நினைக்கிறோம். ஆனா இந்த சுய பரிதாபம், என்ன எப்படி பேசிட்டாங்களே, நான் என்னெல்லாம் அவங்களுக்கு செய்தேன், நான் என்னெல்லாம் அவங்களுக்கு பண்ணினேன், நான் எவ்வளவுலாம் அவங்களுக்கு முயற்சி பார்த்தேன், நான் இது பண்ணினேன் அது பண்ணினேன், எல்லாம் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும். நம்மளுடைய சுய பரிதாபத்தை நம்ம தேடிக்கொண்டே இருக்கும் பொழுது, முதல் காரியம், இந்த சுய பரிதாபம் என்னுடைய எமோஷனல் ஹீலிங், என்னுடைய உணர்வு ரீதியான ஆரோக்கியத்தை, வளர்ச்சியை அது தடை செய்கிறது, அதை நிறுத்துகிறது. 2வது, இந்த சுய பரிதாபம் இட் மேக்ஸ் மீ ஃபோக்கஸ் ஆன் மை செல்ஃப். என்னைய மாத்திரமே நான் பார்ப்பதற்கு அது என்ன செய்கிறது, தள்ளுகிறது. we become stuck in negativity and despair. அந்த நெகட்டிவிட்டிலேயே நம்முடைய ஃபோக்கஸ் இருக்கிறதுனால நம்முடைய மைண்ட் ஃபுல்லா எதை செய்தாலும், எதை பார்த்தாலும், எனக்கு இவ்வளோ கஷ்டம், எனக்கு இது முடியல, அது செய்ய முடியல, இது கஷ்டம் அப்படின்னு நம்மளையே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுகிறதா அதுக்கு நேராக கொண்டு போகும். டாக்டர் ரிக் ஹான்சன், தி ஆத்தர் ஆஃப் Hardwiring Happiness, the author of Hardwiring Happiness says, the brain is like Velcro for negative experiences but Teflon for positive ones. இயற்கையாகவே நம்முடைய பிரெயின் எப்படி இருக்குது அப்படின்னா, நெகட்டிவான அனுபவங்கள் வரும் பொழுது அது இந்த வெல்க்ரோ சொல்றோம் இல்லையா, போய் பக்கத்துல கொண்டு வரணும், டப்புன்னு பிடிச்சிக்கணும். அது மாதிரி இயற்கையாகவே நம்முடைய பிரெயின் அப்படி டக்குன்னு பிடிச்சிக்கணுமா. ஆனா பாசிட்டிவான விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது அது டெஃப்லான் மாதிரி, அது ஒட்டாதான், அது வந்துட்டு அப்படியே என்ன செஞ்சிடும், போயிடும். அப்போ இந்த செல்ஃப் பிட்டி அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறதான காரியம், இட் மேக்ஸ் மோர் ரூம் இன் அவர் வெல்க்ரோ பிரெயின். ஏற்கனவே பிரெயின் அப்படிதான் இருக்கு, நெகட்டிவா இருக்கிறது டக்கு டக்குன்னு பிடிக்கிற ஒரு சூழல் இருக்கு. இந்த சுய பரிதாபத்தை நம்ம அதிகமா நம்மளே இப்படி யோசிச்சுட்டே இருக்கோம், நம்முடைய பிரச்சனைகளே யோசிச்சுட்டே இருக்கிறோம், நம்முடைய கஷ்டங்களே யோசிச்சுட்டே இருக்கிறோம்னு சொன்னா இது நம்முடைய பிரெயின்ல இன்னும் அதிக ஸ்ட்ராங்கா வயர் ஆயிடும். அதனால அது சந்தோஷத்திற்கு நேராக நம்மளை என்ன செய்யாது, கொண்டு போகாது. 4வது, it sees ourselves as a victim. செல்ஃப் பிட்டி நம்மளை என்ன செய்யுது, நம்ம தான் விக்டிம். நம்முடைய வாழ்க்கை போயிடுச்சு, நம்ம பாதிக்கப்பட்டோம், நம்மளுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு இந்த சுய பரிதாபம் நம்மளே என்ன செய்ய வரும், ஒரு விக்டிமாக மாற்றும். 5வது, செல்ஃப் பிட்டி இஸ் ஆன்டி மோட்டிவேஷனல். அது நம்மளுக்கு உற்சாகத்தை கொடுக்காது, அது நம்மளுக்கு பலனை கொடுக்காது, அடுத்த இதை கடந்து நம்ம போகணுன்ற வழிகளை நமக்கு கொடுக்காது. we can easily get stuck in procrastination, avoidance, self-defeating behaviors when we focus on how bad we have it. அது நம்மை காரியங்களை தள்ளி போட வைக்கும். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா கூட இது வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை அதை அவாய்ட் பண்ண வைக்கும். அது இட்ஸ் a self-defeating behavior. அது சுய பரிதாபம் நம்மை மோட்டிவேட் பண்ணாம நம்மளே வீழ்த்துவதற்கு அது ஒரு காரியமாக மாறிவிடும். அப்ப இந்த செல்ஃப் பிட்டி அந்த காரியத்திலிருந்து நம்ம எப்படி இதை மேற்கொள்வது? 3 காரியங்களை மாத்திரம் நம்ம சொல்லி ஜெபித்து நம்ம நிறைவு செய்யலாம். முதல் காரியம், எப்படி நம்ம இதை மேற்கொள்வது? முதல் காரியம், we have to recognize the warning signs of self pity and proactively replace it. முதல் காரியம், எங்கெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில இருக்குதா இந்த சுய பரிதாபத்தை போல நான் சம்டைம்ஸ் என் வாழ்க்கையில உட்கார்ந்து யோசிச்சு கொண்டே இருக்கிறேனா, எனக்கு என் பிள்ளைங்களுக்கு மட்டும், என் குடும்பத்துக்கு மட்டும் எங்கெல்லாம் நான் எப்படி யோசிக்கிறேன்? some of the warning signs, நம்மை உணர்ந்து கொள்ளுகிறதற்கு நமக்கு வரக்கூடிய warning signs. experiencing obsessive negative thoughts. நம்மளுடைய எண்ணங்கள் எப்பொழுதும் ஒரே நெகட்டிவாவே இருக்குது. யாராவது ஏதாவது சொன்னாலும் அதுல இருக்கிற நெகட்டிவையே நம்ம போய் பார்க்கிறது. யாராவது ஏதாவது நம்மள்ட்ட ஒரு புதிய காரியத்தை, ஒரு ஐடியா சொன்னாங்க, இது இப்படிலாம் பண்ணலாம் அப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னா அது எப்படி ஃபெயிலியர் ஆகும்ன்றதுக்கு உண்டான காரியத்தை மாத்திரம் நம்ம மைண்ட் யோசிக்குது. obsessively negative thoughts. 2வது, feeling anger and frustration over your situation. எந்நேரமும் கோபத்தோடும் எரிச்சலோடும் காணப்படுகிறதான சூழல். சில நேரங்களில் சின்ன தவறுகள் நம்ம பண்ணினா கூட, ஏன் இப்படி நான் பண்ணிட்டு இருக்கிறேன், என் வாழ்க்கை என்ன பண்ணாலும் என்ன செய்ய மாட்டேங்குது, சரியா வரவே மாட்டேங்குது, நான் என்ன பண்ணாலும் அது நல்லபடியாவே முடிய மாட்டேங்குது அப்படின்னு ஃபீலிங் சாரி ஃபார் மை செல்ஃப். இதெல்லாம் சில வார்னிங் சைன்ஸ். அண்ட் ப்ரையாரிட்டைசிங் யுவர் ப்ராப்ளம் ஓவர் அதர்ஸ். மற்றவர்களுடைய சூழலும் மற்றவர்கள் தேவையோடு இருப்பாங்க. சில நேரங்களில் குடும்பத்தில் உள்ளவங்க கூட ஒரு சில தேவையோட ஒரு பிரச்சனைகள் கூட இருப்பாங்க, அதை நம்ம பார்க்கவே முடியாது. நம்மளை தான் முன்னிறுத்தி பார்ப்போம், என் பிரச்சனையை தான் முன்னிறுத்தி பார்ப்போம். அவங்க கஷ்டம்லாம் கஷ்டமே இல்லைங்க, என் கஷ்டம் தாங்க பெரிய கஷ்டம். அப்படி இந்த சயின்ஸ்லாம் இருக்குதுன்னா
These are the warning signs. We have to replace that with focusing on things that you do well. நல்ல காரியங்கள், எதை நம்ம உற்சாகமா செய்யக்கூடிய காரியங்கள். ஒருவேளை பாட்டு பாடுகிறோமா, அதுக்கு நேரம் நம்ம நம்மளே புஷ் பண்ணணும். ஒருவேளை நல்ல டிராயிங் பண்றேன்னா அதற்கு நேராக இல்ல. சில பேருக்கு நான் போய் ஏதாவது வேலைகளோ உதவிகளோ செய்கிறதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அதை நான் செய்ய போகணும். எது? we have to focus on things that we can do well. When you feel you can't do something, remind yourself of all the times you overcame a challenge. நம்மளால எதுவும் செய்ய முடியல அப்படின்னா நம்ம பின்னானவைகளை நம்ம நோக்கி பார்க்கணும். இரண்டாவது காரியம் அதுதான், எப்படி நம்ம இதை ஜெயிக்க முடியும். முதல்ல we have to realize the warning signs. இரண்டாவது காரியம், தேவன் இது நாள் வரைக்கும் கர்த்தருடைய வாழ்விலை செய்து வந்த நன்மைகளை, பராக்கிரமமான காரியங்களை நான் என்ன செய்து பார்க்கணும், நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். எலியா யோசிச்சு கொண்டிருந்தது எல்லாமே, ஏசபேல் என்னை இப்படி பேசிட்டாங்க, ஏசபேல் இப்ப ஆள் அனுப்பிச்சிட்டாங்க, அதுக்கு முன்னாடி ஆள் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ இவன் போய் தைரியமா சொல்றான், ஆகாப்ட போய் சொல்லு, நான் இங்கதான் இருக்கிறேன்னு சொல்லு போ அப்படின்னு தைரியமா சொல்லிட்டு இருந்தாலு இப்போ உயிருக்கு பயந்து ஓடி குகைக்குள்ளாகவும் வனாந்தரத்துக்குள்ளாகவும் ஓடி ஒளிகிற நிலைமைக்கு போயிட்டார். அவருடைய சுய பரிதாபமான எண்ணங்கள் அவருடைய வாழ்க்கையில முன்னாடி அவர் எப்படி இருந்தார்ன்றதை சிந்திக்கவே விடாத அளவுக்கு அவரை ஓட வைக்கிறது. ஆனால் இந்த இடத்துல இதை மேற்கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவன் செய்த நன்மைகளை யோசித்து அவருக்கு நன்றி செலுத்த நாம் யோசிக்க வேண்டும். சங்கீதம் 77வது அதிகாரம் 11வது வசனம் எடுத்தவர்கள் நீங்க வாசிக்கலாம். சங்கீதம் 77:11. கர்த்தருடைய செயல்களை நான் நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேன், உம்முடைய கிரியைகளை எல்லாம் நான் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன். இதற்கு ஒரு பெரிய விடுதலை தரக்கூடிய ஒரு பெரிய காரியம் இந்த வசனம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த செய்கைகளை எல்லாம் நான் நினைச்சு பார்க்கணும். உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்கள், என் வாழ்க்கையில தேவன் செய்த மகத்துவமான அதிசயங்கள், நான் எங்க இருந்து வந்திருக்கிறேன், எந்த நிலைமையிலிருந்து கர்த்தர் என்னை மேற்கொண்டு எடுத்துட்டு வந்திருக்கிறார் என்பதை நான் திரும்ப யோசித்து பார்த்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறவனாக இருக்கும் பொழுது நான் என்னுடைய சுய பரிதாபத்திலிருந்து மேற்கொண்டு வருவதற்கு அது உதவியாக இருக்கும். ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 1:21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவர் தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்களுடைய சிந்தைகளினாலே வீணரானார்கள். அவர்கள் தேவனை அறிந்திருந்தும், ஆண்டவரை அறிந்திருந்தோம், ஆண்டவர் எவ்வளவு நன்மை செய்கிறவர் அறிந்திருந்தோம், அவரை மகிமைப்படுத்தாமலும் அவருக்கு நன்றி செலுத்தாமலும் இருந்தபடியினால அவர்களுடைய சிந்தனைகள் இருளடைந்தது. அவங்க சிந்தனைகள்ல எப்படி ஆயிட்டாங்களாம், வீணாக போய்விட்டாங்க. அப்போ இரண்டாவது முக்கியமான காரியம், நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்தும் பொழுது, கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து அதுல நம்ம நன்றி செலுத்தி கொண்டே இருக்கும் பொழுது இந்த சுய பரிதாபத்திலிருந்து நம்மளால மீண்டும் வெளியில வர முடியும். கர்த்தர் கொடுக்கிறதான பலன் அதன் மூலமாக கொடுக்கும். கர்த்தர் நமக்கு பலன் அளிப்பார், கர்த்தர் நமக்கு அதுக்கு அனுக்கிரகம் செய்வார். மூன்றாவது கடைசியான காரியம், we have to start serving. I felt sorry for myself. ஒரு நம்ம அடிக்கடி கேட்டிருக்கிறதான இந்த ஒரு கோட், நம்ம இந்த கோட் வாசிக்கிறேன். I felt sorry for myself because I had no shoes until I saw a man with no feet. என்கிட்ட ஒரு ஷூ இல்லையே நான் கவலைப்பட்டுட்டே இருந்தேன். எதுவரை கவலைப்பட்டு இருந்தேன், ஒரு மனுஷனுக்கு காலே இல்லாம இருக்குதேன்றதை நான் பார்த்து உணரும் பொழுது. நிறைய நேரங்கள்ல அப்படிதான் இருக்குது. என்கிட்ட இது இல்லையே, என்கிட்ட அது இல்லையே, அவங்கள்ட்ட அது இருக்கு, உங்கள்ட்ட இருக்கு. காலே இல்லாதவன நிலைமையை பார்த்த பிறகு அதை ரியலா ஃபீல் பண்ணி ரியலைஸ் பண்ணோம்னா then we will be thankful to God. என்ன காரியம் இதுக்கு அடுத்தபடியாக நம்ம செய்ய வேண்டியது, we have to start serving. நம்ம மற்றவர்களுக்கு போய் உதவி செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, ஆராய்ச்சியாளர்களும் அதை சொல்றாங்க, there has been a psychological research, அதுலயும் Journal of Happiness Studies suggests people who volunteer in their community are happier. யார் அவர்களாக செல்ஃப் மோட்டிவேட்டடா வாலண்டியரா போய் தங்களுடைய சமுதாயத்திற்காக, தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்காக போய் ஏதாவது ஒரு நன்மையான காரியங்களை அவர்கள் போய் வாலண்டியரா போய் செய்யும் பொழுது அவர்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ளாக அந்த சுய பரிதாபம்ன்ற பிரச்சனைகள் இல்லை, அதுல இருந்து அவர்களால மேற்கொண்டு வர முடிகிறது என்பதை பார்க்கின்றோம். இதைத்தான் இந்த இடத்துல 1 ராஜாக்களின் தேவன் இப்படியே புலம்பிக்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே 19வது அதிகாரத்துல ஆண்டவர் கடந்து சொல்லுகிறார்,
இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். 9வது வசனத்தை வாசிக்கிறேன். 10வது வசனம், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக நான் பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன், என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பதாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். ஆண்டவர் கடந்து போகும் பொழுது இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியா அவன்கிட்ட சொல்லுகிறாரு, கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மேகோலா ஊரான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு அப்படின்னு ஒரு டியூட்டியை கொடுக்குறார். இப்படியே புலம்பிட்டே இருக்கிற ஆண்டவர்கிட்ட இவன் கேட்கறது, ஆண்டவர் எப்படியாவது என்னை கொண்டு போட்டுரும், என் ஆத்மாவை எடுத்துரும், நான் இனிமே இருக்க விரும்பலன்னு சொன்ன அந்த எலியாவிற்கு தேவன் இவரை வெளியில கொண்டு வரணும்னா ஒரே வழி, இவன் மற்றவங்களுக்கு போய் சர்வ் பண்ண ஆரம்பிக்கணும். நீ போய் மற்றவர்களுக்கு சேவிக்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த சுய பரிதாபத்திலிருந்து உன்னால வெளியே வர முடியும். நீ எதற்காக அழைக்கப்பட்டாயோ அந்த அழைப்புல நான் உன்னை உறுதியாக நிலைக்க பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவர் அங்க ஒரு டியூட்டியை கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? 2 பேரை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக நீ போய் அபிஷேகம் பண்ணு, உனக்கு அப்புறம் எலிசாவையும் நீ தீர்க்கதரிசியாக என்ன செய்யி அபிஷேகம் பண்ணுன்ற ஒரு டியூட்டியை கொடுத்த உடனே டக்குன்னு அதுல இருந்து எல்லாம் கிளம்பிடுறாரு. இந்த 2 ராஜாக்களும் யாரு? ஆகாபுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ராஜாக்கள். தீர்க்க தரிசனமாக ஆகாபுக்கு அப்புறம் முதல்ல ஒரு ராஜா வருவாரு, அவரு ஜனங்களை வழி நடத்துவாரு. அவர் விட்டு போன எதிரிகள் எல்லாரையும் மீதி அழிக்க முடியாத 2வது ராஜா வருவாரு. அந்த 2வது ராஜாவும் தாண்டி வருவார். அப்ப பாருங்க எவ்வளோ வருஷத்திற்கு உண்டான நடக்க போகிற சம்பவங்களுக்கு இந்த எலியாவை தேவன் அனாயிண்ட் பண்ணக்கூடிய, அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு வல்லமையான தீர்க்கதரிசியாக மீண்டுமாக எடுத்து நிறுத்துகிறார். பல வருடங்கள் இனிமேதான் நடக்க போகுது. பல வருடங்கள் நடக்க போகிற காரியங்களுக்கு நீதான் வித்து, நீதான் சீட், உன்னே தான் நான் அழைச்சிருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் எலியாவை மீண்டுமாக அழைத்து மற்றவர்களை சேவிக்கிறதற்கு அவனை அனுப்பும் பொழுது எலியா அவனுடைய பிரச்சனைகள்ல இருந்தெல்லாம் வெளியில வந்து தேவன் அழைத்த அழைப்பில் உண்மையுள்ளவராக இருந்ததை நாம் காண்கின்றோம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தேவன் இன்றைய தினத்தில் நம்மோடு கூட நிச்சயமாய் பேசி இருப்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நம்ம சாதாரண தேவனுடைய மனிதர்கள், தேவனுடைய பிள்ளைகள் தான். எலியா தீர்க்கதரிசியே தன்னுடைய வாழ்வில் வீக்கா போகும் பொழுது நீங்களும் நானோயும் அதற்கு விளக்கு அல்ல. ஆனால் கர்த்தர் நம்மை பலப்படுத்த போதுமானவராக இருக்கிறார்.